இப்ப நீ வாட்ச்மேன் கிட்ட போய் அன்னைக்கு பையில வச்சு கொடுத்தனே அதை திரும்ப கொடுன்னு கேட்டு வாங்கிட்டு வா, சரியா? ஒரு வாரம் ஆச்சு மோகினி, திரும்ப கிடைக்குமா? கிடைச்சாலும் எல்லாம் கிடைக்குமா? அவன் யூஸ் பண்ணிருப்பானே. கண்டிப்பா யூஸ் பண்ணியிருப்பான். அதுதான் நீ பேச போற பேச்சுக்கு சாதகமா இருக்க போது ராமு, சரியா? இந்த ராமு, இதுல நீ என்ன செய்யணும் ஏது செய்யணுங்கிறத தெளிவா எழுதிருக்கேன், படிச்சு பாரு. சூப்பர் மோகினி. சைக்காலஜிக்கல் அப்ரோச் ராமு, உண்மை தானே வெளியில வரும். பேப்பரை மடிச்சு பாக்கெட்ல வச்சுக்கோ. ஏதாவது பேச மறந்துட்டேன்னா எடுத்து பாத்துக்கோ, சரியா? என்ன அவ்வளவு ஞாபக மறதிக்காரன் நினைச்சிட்டியா மோகினி? அப்படி இல்ல ராமு, பிளானிங்ன்றது எப்பவுமே ப்ரீ பிளான்டா இருக்கணும். வாயால சொல்றப்போ சில பாயிண்ட்ஸ் நான் சொல்ல மறந்துடுவேன், இல்ல நீ சரியா கேட்காம விட்டுறலாம். எதையும் தெளிவா செய்யறதுல தப்புன்னு இல்லையே. ஓகே மோகினி, நானே பிளானை சக்சஸ் பண்ணிட்டு வரேன், கவலைப்படாத. முத்தண்ணே, என்ன சாப்பிட போறீங்களா? ஆமா ராமு தம்பி. ஆஹா, ராமு தம்பி வந்துருச்சு, வசமா மாட்டணும். அண்ணே, இந்த மெக்கானிக் செட்டுக்கு கார் எடுக்க வந்தண்ணே, அன்னைக்கு கொடுத்து வச்சிருக்க சொன்னல ஒரு பையே, அது கொடுங்கண்ணே. எனக்கு உடனே கொஞ்சம் வேலை இருக்கு, நான் கிளம்பணும். பைதான தம்பி, இதோ எடுத்துட்டு வரேன். இந்தாங்க ராமு தம்பி பையே. என்னண்ணே வெறும் பைய தர்ற? பையுக்குள்ள 5 இருந்துச்சு, அது எங்க போச்சு? ஒரு வாரம் ஆச்சா, வெளியில இருக்க பிடிக்காம எல்லாம் வயிற்றுக்குள்ள போயிடுச்சு தம்பி. மன்னிச்சிரு தம்பி. நான் தான் அப்பவே சொன்னேன்ல, மழை காலமா வேற இருக்குன்னு. என்னண்ணே இவ்வளவு அசால்ட்டா சொல்றீங்க? எல்லாம் சேர்த்து 32,000 ரூபாண்ணே. என் பொண்டாட்டிக்கு பயந்தானே உங்கள்கிட்ட கொடுத்து வச்சேன். கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம இப்படி பண்ணிட்டீங்களே. எல்லாத்தையும் சாப்பிட்டீங்களே, இன்னாவது வச்சிருக்க கூடாது. ஒன்னு இருந்தது தம்பி. எங்க அதையாவது கொடுங்கண்ணே. அதை சாப்பிட்டு தான் சாப்பிடவே உட்காந்தேன் தம்பி. நீ வரவே இல்லையா, சரி அண்ணனுக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டான்னு நினைச்சிட்டேன் தம்பி. அண்ணே, என்ன ஒரு பெரிய இக்கட்ல மாட்டி விட்டுட்டீங்க அண்ணே. என்ன தம்பி சொல்ற? எனக்கு இதை கொடுத்தான்ல பாண்டிச்சேரிக்காரன் என் ஃப்ரெண்டு, அவனுக்கும் எனக்கும் மனவருத்தம் ஆகி போச்சு. நான் கொடுத்ததெல்லாம் கொடு, இல்லைன்னா 32,000 ரூபாய் பணத்தை கொடுன்னு சொல்றான்னு. என்னென்ன பார்க்குற? உன் அட்ரஸு, ஃபோன் நம்பரு இதெல்லாம் இதில் எழுதி வச்சிருக்கிறேன். அவங்ககிட்ட இதை கொடுத்து நான் உங்களை மாட்டி விட்டுறேன். நீங்கள் அவங்ககிட்ட எப்படியோ சமாளிச்சுக்கோங்க. அவன் கேட்டான்னா 32,000 ரூபாய் பணத்தை கொடுத்துருங்க. தம்பி தம்பி தம்பி, அவ்வளோ பணத்துக்கு நான் எங்கே தம்பி போவேன்? யார்கிட்டையாவது கடன் கேட்டது வீட்டுக்கு தெரிஞ்சா என் பொண்டாட்டி பேயாட்டம் ஆடுவா தம்பி. குடும்பமே நாசமாயிடும் தம்பி. என்னென்ன நீங்கள் போங்கண்ணே, உங்கள் குடும்ப நிலைமை எனக்கு தெரியாதா? வயசுக்கு வந்த பொண்ணு, சாதாரண ஒரு ஓட்டு வீட்டில் இருக்கீங்க. ஒரு சிங்கிள் பெட்ரூம் வாடகை வீட்டுக்கு போக முடியாத அளவுக்கு கஷ்டத்தில் இருக்கீங்க. ஆமாம் தம்பி. சரிண்ணே, நீங்கள் சாப்பிடுங்க, யோசிப்போம். செம்ம பசி, ஆனால் சாப்பிட முடியல தம்பி. உள்ளே போன ஐட்டம் அப்படி. காலையில் தானே ஜெயிலில் போய் கௌதமை பார்த்துட்டு வந்தேன். அவன் சொல்கிறான், அவனை அரெஸ்ட் பண்ணிட்டு போனப்போ கீதாவோட செல்போனு இதோ இங்கே கடந்துச்சுன்னு சொல்கிறான். இருட்டில் சரியாக பார்த்தானா என்னமோ தெரியல. அந்த செல்போன் கிடைச்சா ஒரு 12,000க்கு வித்துடலான்னு, மிச்சம் 20,000 5,000 ஒரு 4 மாசத்துல நான் கொடுத்துட்றேன்னு. தம்பி, செல்போன் இங்கே கிடக்கலையே, இங்கே கிடந்திருந்தா எல்லார் கண்ணிலையும் பட்டிருக்குமே. ஓ, அப்போ வேற எங்கன்னு கிடந்துச்சு? அதோ அங்க. இல்ல 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 இல்ல. அப்போ வேற யாரோட செல்போன்னு? அதெல்லாம் எனக்கு தெரியாது தம்பி. நான் எந்த போனையும் பார்க்கல, எடுத்தும் வச்சுக்கல. அண்ணே, கௌதம் என்கிட்ட சொன்ன மாதிரியே அவன் போலீஸுக்கிட்டையும் சொல்லிட்டான். போனு உன்கிட்ட இருக்கிறது உனக்கு ஆபத்துண்ணே. ஏன்னா நீ கீதாவை கொலை பண்ணல, அது எனக்கு நல்லா தெரியும். தம்பி அண்ணே, நான் தான் சொல்கிறேன்லண்ணே, அன்னைக்கு ஒரு நாள் நாம் 2 பேரும் பேசிட்டு கொள்ள ஒரு தேள் வந்துச்சு. அதை கூட அடிக்காம பாவம்னு தூக்கி தூரமாக போட்டிங்கல்லண்ணே. ஆனால் போலீஸ் என்ன சந்தேகப்படுறாங்க தம்பி. அதானே சொல்கிறேன், செல்போனை என்கிட்ட கொடுத்துருங்க, நான் போலீஸ்கிட்ட நானும் மோகினியும் கெஸ்ட் ஹவுஸ் ஃபுல்லாக தேடினப்போ ஃபோனு கிடச்சிச்சு அப்படின்னு கொடுத்துட்றோம். நீங்கள் நிம்மதியாக இருக்கலாம். சத்தியமா ஃபோனு உங்ககிட்ட இருந்துச்சுன்னு நாங்கள் சொல்ல மாட்டோம். என்ன நம்புன. இன்னொன்னும் சொல்கிறேன்,
வீடு மாத்துறதுக்கு உனக்கு 50,000 ரூபா அட்வான்ஸ் பணம் தேவைப்படுதுன்னு சொன்னில்ல, அதை நான் தர்றேன்னே. ஃபோனை கொடுத்துருண்ணே. கீதா ஃபோன்லாம் எனக்கு தெரியாது தம்பி. ஒரு ஃபோனு கீழே கிடந்துச்சு, எடுத்து வச்சிருக்கேன். கொலை நடந்த அன்னைக்கு எல்லா பக்கமும் யாராவது இருக்காங்களான்னு தேடினேன். ஒரு ஃபோன் கிடந்துச்சு, உடனே அதை ஆஃப் பண்ணி அமுக்கி வச்சுட்டேன். வித்தா ஏதாவது பணம் கிடைக்கும், செலவுக்கு ஏதாவது ஆகும்னு நினச்சேன். ஆனால் போலீஸ் வந்து விசாரிக்க பயம் அதிகமாயிருச்சு தம்பி. வெளியே எடுக்காமல் ஒளிச்சே வச்சுட்டேன். வீட்டுக்கு கூட எடுத்துகிட்டு போகல தம்பி, இங்கே தான் வச்சுருக்கேன். அண்ணே, ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்குண்ணே. போலீஸு கௌதமோட அண்ணன் தான் கொலை பண்ணியிருப்பான்னு அவன் மேலே சந்தேகப்படுது. அந்த ஆதாரம் அந்த ஃபோனில் இருக்கான். அந்த ஃபோனை கொடுத்தீங்கன்னா நீங்களும் நானும் போலீஸ்கிட்ட இருந்து தப்பிச்சிடலாம். அப்படியா தம்பி? ஆ. சரி தம்பி. சரிண்ணே, நீங்கள் போய் ஃபோன் எடுத்துட்டு வாங்க. போங்க போங்க. தம்பி, எனக்கு 50,000 ரூபா பணம் கொடுக்குறேன்னு சொன்னேன்ல. அண்ணே, நீ ரொம்ப உஷாரான ஆளுண்ணே. கொலகாரம் யாருன்னு தெரிஞ்சிடுச்சுன்னு சொன்னதும் ஃபோனை தர்றதுக்கு ஸ்ட்ராங்காக பணம் மட்டும் கேட்குற இல்லை? இல்லை தம்பி, இதை வச்சுக்கிட்டு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் தம்பி. சரி சரி, இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் பணத்தோட வர்றேன். அது வரைக்கும் நீ எங்கேயும் போயிடாதண்ணே. எல்லாம் கிளியர் ஆயிடுச்சு. நல்லா நீங்கள் போய் சாப்பிடுங்க. ஆமாம் தம்பி, நீ கொடுத்தது ரொம்ப லேட்டாக தான் தூக்குது, ஒரேடியாக தூக்குது. ம், பூமி இப்படிக்காவும் கொஞ்சம் சுற்றுது, அப்படிக்காவும் கொஞ்சம் சுற்றுது தம்பி. ஏன் தூக்காது? ஃபாரினாச்சே, அதுவும் ரொம்ப காஸ்ட்லி என்ன. நல்லா சுத்தம். இந்தாங்க பிடிங்க, போய் கண்டினியூ பண்ணுங்க. நான் வர்றேன். சரி தம்பி. மோகினி சக்சஸ். நம்ம கீதாவோட போனு வாட்ச்மேன்ட்ட தான் இருக்கு. அவனுக்கு 50,000 ரூபா பணம் கொடுத்தா கொடுத்துருவான். அவ்வளோ பணமா கேக்குறா? அவனுக்கு இது அவசர தேவை மோகினி. அவன் வீடு மாற்றி வேற வீட்டுக்கு போகிறதுக்கு 50,000 ரூபா அட்வான்ஸ் கேட்குறாங்களாம். நான் அந்த 50,000 தர்றேன்னு சொல்லிட்டேன். அதை சொன்னதுனால தான் இந்த வேலை நடக்குது. சரி, உன் அக்கௌண்ட்டில் எவ்வளோ பணம் வச்சிருக்க? குற்றவாளியை கண்டுபிடிக்க அலைஞ்சதுல என் சேவிங்ஸ் காலி ஆயிடுச்சு ராமு. உன்னால புரட்ட முடியாதா? என்கிட்ட பணம் இருந்தால் நான் ஏன் உன்னை கேட்குறேன் மோகினி? அப்படியா? சரி, இதை அடகு வச்சுட்டு இரு மோகினி, செயின் எல்லாம் கலட்டாத. மீனாட்சி சாருக்கு ஃபோன் பண்ணி உடனே 50,000 ரூபா போட சொல்லுவோம். நாம ஏடிஎம்ல எடுத்துக்கலாம். 25,000 தானே எடுக்க முடியும். உன் ஏடிஎம் கார்டு வச்சிருக்கில்ல? ஆ, அப்போ ஓகே. அப்போ போன பண்ணி உனக்கு 25,000 எனக்கு 25,000 போட சொல்லிடுவோம். சரி. நீங்க எதுக்குக்கா எடுக்கிறீங்க? நான் தூக்கிட்டு வர மாட்டேனா? இந்தாங்கண்ணே, வாங்கக்கா. வாங்க சம்பந்தி. வாராமு. வாங்க வணக்கம். உட்காருங்க சம்பந்தி. வாங்க ராமண்ணா. வாங்க உட்காருங்க. எதுக்கு இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க? ஐயோ, நாங்கள் வாங்கிட்டுலாம் வரல சார். இவ்வளவு வேணும்னு உத்தரவு போட்டதே நம்ம ராதா தான். அக்கா தான் இவ்வளவு சிரமப்பட்டு இதெல்லாம் செஞ்சாங்க. ராம தம்பி, மாசமா இருக்கிறவ ஆசைப்பட்டு கேக்குறா, இதுல என்ன தப்பு இருக்கு? இதானே எங்க சந்தோஷமே. ராதா, ராதா. ராஜேஷ், கங்க்ராச்சுலேஷன். அக்கா வீட்டில் குழந்தை சத்தம் கேட்கணும்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. நீ தான் முதல்ல அந்த சந்தோஷத்தை கொடுத்துருக்க. தேங்க்ஸ்ண்ணா. பார்த்து பார்த்து மெதுவா ராதா. வாமா. அம்மா நல்லா இருக்கியாம்மா? ராமம்மா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கம்மா. எல்லாரும் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்கும். எதுக்குமா இவ்ளோ பாத்திரத்துல பலகாரம் எடுத்துட்டு வந்திருக்கீங்க? எங்க வீட்ல இல்லாததா? தேவைனா இதோ வேலைக்காரி யசோதா இருக்கா, உடனே செஞ்சு கொடுக்க போறா. ஏ யசோதா, எங்க அம்மாவும் மாமாவும் வந்திருக்காங்க. என்ன வேடிக்கை பார்த்துட்டு நிக்கிற? உடனே உள்ள போய் காஃபி. இல்ல அங்க டெய்லி காஃபி குடிச்சிட்டு தான் இருக்காங்க. நல்ல ஜூஸா போட்டு எடுத்துட்டு வா. குயிக் குயிக் ஃபாஸ்ட், ஓடு ஓடு. எடுத்துட்டு வரேன் மேடம். என்ன இவ சம்பந்தி எந்த பாடுபடுத்துறா?
இதெல்லாம் பார்க்க பிடிக்காம தான் சீதா வரல போல இருக்கு. நானும் வராம தப்பிச்சிருக்கலாம். என் டெலிவரி வரைக்கும் உன்னை இங்கேயே தங்க வைக்கலான்னு மாமா தான் ஐடியா கொடுத்தாருமா. நான் எங்க ஐடியா கொடுத்தேன்? இந்த மாதிரி நேரத்துல மாமியார் வீட்ல இருந்தா நல்லது. என் மாமியார் செத்து தான் 20 வருஷம் ஆச்சே. இப்படியே நான் செத்துட்டேன்னு சொல்லியே ஒரு நாள் எனக்கே நான் உயிரோட இருக்கனா இல்லையான்னு சந்தேகம் வந்துரும் போல இருக்கே. ஏமா, மூத்த மாப்பிள்ள ராமம்மா வீட்ல தங்கியிருக்க, இன்னொரு மாப்பிள்ள ராஜேஷ் வீட்ல தங்குறதுல என்னமா இருக்கு? என்ன ராஜேஷ்? ஆமா. அம்மா, டெலிவரி வரையும் என் கூடயே இருக்கியாமா? அதெல்லாம் சரியா வராது ராதா. சீதா வேலைக்கு போறா, விஜி வேற வீட்டில் வந்து உட்காந்துருக்கா. இதெல்லாம் சரி வருமா? என்ன தம்பி இப்படி சொல்றீங்க? வாயும் வயிறுமா இருக்கிறவ ஆசைப்பட்டு தானே கேட்குறா. இருக்க மாட்டேன்னு சொல்லிட முடியுமா? ராதா, நீ ஒன்றும் கவலைப்படாத. நான் உன் கூடவே இருந்து உனக்கு சுகப்பிரசவம் ஆற வரைக்கும் இருக்கிறேன். அம்மானா அம்மாதான். மாமியார் அருமையை மருமகளுக்கு தெரிய வைக்கலான்னு பார்த்தா சம்பந்தி அம்மாவே அதுக்கு முட்டுக்கட்டை போடுறாங்களே. அம்மா, உன் அண்ணன் கூட உன்னை இங்க வந்துதாம்மா இருக்க சொன்னாரு. ஆமாம்மா, என் தங்கச்சி இங்க வந்து இருக்க சொல்றேன். ஜூஸ் சாப்பிடுங்க. கொடுங்கம்மா. இந்தாங்க, எடுத்துக்கோங்க. ஒரு நிமிஷம். ஜூஸ் கிளாஸ் அவகிட்ட குடுமா. ஏன் ராதா? குடுமான்னு சொல்றல, குடு. மாமா, நீங்களும் கொடுங்க. ஏ யசோதா, ஜூஸ் வந்து குடுக்கறப்போ ஒரு பணிவு பவ்யம் வேணும், புரியுதா? சம்பந்தி முதலாளி ஜூஸ் சாப்பிடுங்க அப்படின்னு கொடுக்கணும், புரியுதா? ராதா, எதுக்கு இதெல்லாம்? வேண்டாம் ராதா. உங்களுக்கு தெரியாது மாமா, ஏற்கனவே இப்படி லூசா விட்டதுனாலதான் அவ சரியில்லாம இருக்கா. அவளை சரி பண்ணலனா தலையில ஏறி உட்காந்துருவா. இல்ல மேடம், நீங்க தான் டாக்டர் கிட்ட நடிக்கிறதுக்காக அத்தைன்னு கூப்பிட்டு பழக போறதா சொன்னீங்க. ஏய், அதெல்லாம் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. இப்போ நான் சொன்ன மாதிரி எங்க அம்மாவுக்கும் மாமாவுக்கும் ஜூஸ் கொடு. சம்பந்தி முதலாளி, இந்தாங்க ஜூஸ். அப்புறம் ராமம்மாவுக்கு யார் கொடுப்பா? அவங்களுக்கும் தான். தம்பி, ஜூஸ் சாப்பிடுங்க. ஏ ராதா, நீ ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்க. இவங்க யார் தெரியுமா? ஓ, நல்லாவே தெரியுமே. ராஜேஷோட அம்மா. ஐ மீன் என் மாமியாரோட ஃப்ரெண்ட் இவ. இத சொல்லியே எல்லாரையும் மிரட்டிட்டே இருக்கா. இவ இந்த வீட்ல என்னென்ன வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கா தெரியுமா? இதோ உங்க அண்ணன் இருக்காரே, அண்ணன். அம்மா, சீதாக்காமா. நல்ல வேலை, சீதா ஃபோன் பண்ணி என் மானத்தை காப்பாத்திட்டா. அதாம்மா, நீ போ, நான் ராதாக்கு ஃபோன் பண்றேன்னு சொன்னா. ஓ, சரி சரி. ஹலோ அக்கா, எப்படிக்கா இருக்க? நல்லா இருக்கேன்டி. நீ ஏன் என்ன பாக்குறதுக்கு வரல? ஒரு நிமிஷம் அக்கா, நீங்க எல்லாரும் பேசிட்டு இருக்க, நான் போய் அக்காட்ட பேசிட்டு வரேன். அக்கா, நீங்க வருவேன்னு நான் ரொம்ப எதிர்பார்த்தேன்க்கா. சாரிடி, முக்கியமான ஆபீஸ் வேலை, அதான் வர முடியல. நீ நல்லா இருக்கியா? நீ நல்லா இருக்கியாக்கா? ராதா சார்பா உங்க 2 பேர்கிட்டயும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிற சம்பந்தி. அக்கா இப்பதானே இதெல்லாம் நேரில் பார்க்குறாங்க, அதான் ரொம்ப ஷாக் ஆயிட்டாங்க. நான் சொன்னப்போ இந்த அளவுக்குலாம் இருக்காதுன்னு அவங்க நம்பவே இல்லை. ராதா ரொம்ப நல்லவதான். எல்லாரையும் அதிகாரம் பண்ணணும்னு நினைப்பா. இந்த மாதிரி நேரத்துல நீங்க தான் அவளை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனோம். நீங்க அவளை தப்பா நினைக்காதீங்க. மன்னிப்பு கேட்டுக்கிற சம்பந்தி. எங்களுக்கு மன்னிப்பெல்லாம் வேணாம் சம்பந்தி. நாங்க 2 பேரும் உங்க வீட்டுக்கு வந்து ஒரு உதவி கேட்கலான்னு கிளம்பிக்கிட்டு இருந்தோம். அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க. என்ன உதவி? ராதா டெலிவரி வரைக்கும் அவ எந்த சந்தேகம் கேட்டாலும் உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லிடுங்க. சம்பந்த வீட்டில் நான் வந்து எப்படி தங்குறது? நான் அங்க வந்து தங்க முடியாதுன்னு சொல்லிடுங்க. அவளை நீங்க பாசத்துக்காக ஏங்க வைங்க. அவ ரொம்ப ஃபீல் பண்ணி மாமியார் நாத்தனார் இல்லையேன்னு வருந்துவா. அப்போ நாங்க அவளுக்கு உண்மை சொல்லி அவளுக்கு புரிய வைப்போம். அவ்வளவுதானே, கவலைப்படாதீங்க. நான் இனி இங்க வீட்டுக்கு வரவே மாட்டேன். அவகிட்ட பேசவும் மாட்டேன். அவளை பாசத்துக்காக ஏங்க வைக்கிறேன். ஆமா, அதுதான் சரி. ராமண்ணா, நீங்க வராம இருந்துடாதீங்கண்ணா.
நீங்கள் தான் இந்த ட்ராமாவை நல்லபடியாக முடிச்சு கொடுக்கணும். ஏன்னா ஐடியா கொடுத்தது நீங்கள் தானே, அதனால நீங்கள் தானே கிளியர் பண்ணி கொடுக்கணும். ஆமா, சமயம் பார்த்து ராதா கிட்ட உண்மையை சொல்லிடு ராமு. சரிங்க சார். ராதா வந்துட போறா, டாபிக்கை கொஞ்சம் மாத்துங்க. சம்மந்தி, நான் அவளுக்கு புரிய வைக்கிறேன். சரிங்க சம்மந்தி. மாமியார் நாத்தனார் மருமகளுக்குள்ள சண்டை சச்சரவு வராம எப்படிங்க இருக்கும்? அதுக்காக அப்படிப்பட்ட உறவே இருக்கக்கூடாதுன்னு நாம நினைக்க கூடாதுங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து அன்பு காட்டணும். எல்லா உறவுகளுக்கும் அர்த்தமே அதானே. அதாங்க குடும்ப வாழ்க்கையே. நான் சொல்றது சரிதானே? ஹலோ, யாரு? அண்ணே, நான் ராமு பேசுறேன். நீ சொல்லு ராமு, என்ன விஷயம்? மீனாட்சி சார் இருக்காரா? ஆம், எல்லாருமே வீட்ல தான் இருக்காங்க ராமு. இரு, கூப்பிடுறேன். மாமா, மாமா, என்ன ஜானகி? மாமா, ராமு உங்ககிட்ட பேசணுமா? லைன்ல இருக்கான். இந்தாங்க மாமா. சொல்லு ராமு, என்ன விஷயம்? சார், அர்ஜென்ட்டாக ஒரு 50,000 ரூபா பணம் தேவைப்படுது சார். அனுப்புனீங்கன்னா நான் ஏடிஎம்லேருந்து எடுத்துக்குவேன் சார். என் அக்கௌண்ட் நம்பரும் மோகினி அக்கௌண்ட் நம்பரும் கார்த்திக் அண்ணனுக்கு மெசேஜ் அனுப்பியிருக்கேன் சார். 2 அக்கௌண்ட்லேயும் 25,000 பணத்தை போட்டு விட்ருங்க சார். பணம் அனுப்புற ராமு, ஆனா எதுக்காக அர்ஜென்ட்டா பணம் உனக்கு தேவை? சார், ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்கிறேன் சார். நம்ம கௌதம் வெளியில் வரப்போகிறான் சார். என்ன, கௌதம் வெளியே வந்துருவானா? என்ன ராமு சொல்ற? கௌதம் வெளியில வர போறானா? என்கிட்ட போன கொடுங்க. ராமு, என்ன ராமு சொல்ற? கொலகாரம் மாட்டிக்கிட்டானா? கெஸ்ட் ஹவுஸ் வாட்ச்மேன் தான் மேடம் கொலை பண்ணியிருக்கான். இப்போ வசமாக மாட்டிக்கிட்டான். வாட்ச்மேன் கொலை பண்ணிருக்கானா? என்ன? அம்மா, போன ஒரு நிமிஷம் கொடுங்க. ராமு, நான் கார்த்திக் பேசுறேன். எப்படி ராமு வாட்ச்மேன் தான் கொலை பண்ணான்னு கண்டுபிடிச்சிங்க? என்னங்க, போனை முதல்ல ஸ்பீக்கர்ல வைங்க, எல்லாரும் கேட்போம். ஒரு நிமிஷம். ஆமா மாப்பிள்ள. ராமு சொல்லுங்க, என்ன நடந்துச்சு? இப்போ நான் யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன்? எல்லாரும் குரலுமே என் ஃபோனில் கேட்குது. நீ சார் கிட்ட மட்டும் பேசு ராமு. அவர்கிட்ட எல்லா விஷயமும் சொல்லிடு. ஆமா ராமு, என்ன நடந்தது? எப்படி வாட்ச்மேன் கண்டுபிடிச்சிங்க? சார், கடைசியாக கௌதமை பார்த்தப்போ வாட்ச்மேன் மேலே ஸ்ட்ராங்காக டவுட் பட்டான். அன்னையிலேருந்து அந்த வாட்ச்மேனை நாங்கள் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருந்தோம். கீதாவோட செல்ஃபோனும் செயினும் வாட்ச்மேன்கிட்ட தான் இருக்குன்னு நாங்கள் முடிவு பண்ணி ஸ்டெப் எடுத்தோம் சார். ஃபாலோவும் பண்ணினோம் சார். கிஷோர் தனியாக கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி எங்களுக்கு இடைஞ்சல் பண்ணான் சார். வாட்ச்மேனை குழப்பி விட்டுருக்கான். அது எல்லாத்தையும் கிளியர் பண்ணி வாட்ச்மேன்கிட்ட செல்ஃபோன் இருக்கதை நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். அவனும் கீதாவோட செல்ஃபோன் என்கிட்ட தான் இருக்குன்னு ஒத்துக்கிட்டான். செயினை கூட அவன் தான் எடுத்தானா. ஏதோ அடவு வச்சிருப்பான்னு நினைக்கிறேன். There you are Ramu. He is a murderer. He should not escape. We should get arrested. சார் 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 சார், நீங்கள் சந்தோஷத்தில் பேசுகிற இங்கிலீஷ் எனக்கு எதுவுமே புரியலை. தமிழில் சொல்லுங்க. அவன் தான் கொலை பண்ணியிருக்கான். அவனை விடக்கூடாது. இதைத்தான் சார் நாங்களும் சொல்கிறோம். வாட்ச்மேன் என்ன சொன்னா ராமு? ஒரு விஷயம், வாட்ச்மேன் கொலை பண்ணேன்னு அவன் ஒத்துக்கலை. செயின் செல்ஃபோனை திருடிட்டேன், 50,000 ரூபா பணம் கொடுத்தா செல்ஃபோனை தந்துடுறேன் அப்படின்னு சொன்னான். செல்ஃபோனை அவன் ஆன் பண்ணாமே வச்சுருக்கான். வீட்டில் வைக்காமல் அவன் வேலை பார்க்குற இடத்துல ஒளிச்சு வச்சுருக்கானான். ஏடிஎம்மில் போய் பணம் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். மோகினி என் பின்னால் நிற்கிறது அவனுக்கு தெரியாது. அவன்கிட்டேருந்து செல்ஃபோனை வாங்கின பிறகு அவன் தான் கொலை பண்ணான்னு ஒத்துக்க வச்சிடலாம் சார். என்கிட்டையும் பணம் இல்லை, மோகினிகிட்டையும் பணம் இல்லை சார். நோ ப்ராப்ளம் ராமு, உங்கள் நிலைமை எனக்கு தெரியாதா? பாவம் சார், மோகினி கொலையாளியை பிடிக்கிறதுக்காக அது கையில் வச்சிருந்த பணத்தெல்லாம் செலவு பண்ணிடுச்சு சார். செயினை அடவு வச்சிடலான்னு சொன்னிச்சு. நான் தான் வேண்டாம், மீனாட்சி சார்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு சொன்னேன். மேடத்துக்கிட்ட சொன்னால் இதை கூட நம்ப மாட்டாங்க சார். பாத்தீங்களா இந்த ராமு சொன்னத? நான் நம்ப மாட்டேனா? நம்ப மாட்டீங்கன்னு தான் ராமுவும் சொல்லுது. கார்த்திக், ராமு அனுப்பின மெசேஜ் வந்துருச்சான்னு பாரு. இதை பார்க்குறேன். ஆமாப்பா, வந்திருக்கு சார். நான் ஏடிஎம் முன்னாடி தான் நிற்கிறேன். சீக்கிரம் பணத்தை போட சொல்லுங்க சார். நீ வாட்ச்மேனுக்கிட்ட ஏதாவது பேசி அவன் மனசு மாறாம பாத்துக்க. நான் ஒரு 15 மினிட்ஸ்ல உனக்கு பணம் போட்டுறேன். சரி சார். சார், போனு நம்ம கைக்கு வந்த உடனே கீதா கடைசியில் யார்கிட்ட பேசினா என்ன பேசினா எல்லா உண்மையும் தெரிஞ்சிடும் சார். சரி ராமு, நாங்கள் ஃபோனை வச்சிடுறோம். ஓகே சார். சரி சார். சரி, பணம் போறோன்னு சொல்லிட்டாரு. கார்த்திக், உடனே 2 அக்கௌண்ட்லயும் 50,000 ரூபாய் பணத்தை டெபாசிட் பண்ணிடு. சரிப்பா. ஆம், இருங்க,
சாவி கொத்து என்கிட்ட தானே இருக்கு. நான் போய் பணத்தை எடுத்துட்டு வந்துடுறேன். கௌதம் வெளியில வந்துடணும்னு ஜானகி எவ்வளவு சந்தோஷமா பணம் எடுக்க ஓடுற பாருங்க. நம்ம கும்பிடுற சாமி நம்மள காப்பாத்தி இருக்குங்க. கௌதம் பெட்ரோல் வாங்கிட்டு வரதுக்குள்ள செயின் செல்போனுக்கு ஆசைப்பட்டு வாட்ச்மேன் கொலை பண்ணியிருக்கான். அவன் கொலை பண்ணத செல்போனை வாங்கின பிறகு ஒத்துக்க வச்சுக்கலான்னு ராமு சொல்றான். அவன் இனி தப்பிக்கவே முடியாதுங்க. என்னங்க மாமா? கார்த்திக், இந்தா பத்திரமா போயிட்டு வா. சரிப்பா, நான் போய் போட்டு வந்துடுறேன். என் புள்ள வெளியில வந்துருவான். எனக்கு அந்த நம்பிக்கை வந்துருச்சு.